بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير. السلام عليكم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற இந்த தொடரிலே சூனியம் என்பது ஒரு ஏமாற்றக்கூடிய தந்திரம். அதன் மூலமாக எந்த ஒரு மனிதருக்கும் உடல் அளவிலேயோ மனதளவிலேயோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அது ஒரு மோசடி சூழ்ச்சி என்றுதான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை தெளிவான ஆதாரங்களோடு நேற்றைய தினம் அறிந்து கொண்டோம். அந்த தொடர்ச்சியாக இந்த சூனியத்தின் மூலமாக சில காரியங்களை செய்யலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் திருக்குர்ஆனில் இருக்கிற பக்ரா சூராவிலே 2வது அத்தியாயத்தில் இருக்கிற 102வது வசனத்தை தங்களுக்கு சாதகமான ஒரு ஆதாரமாக எடுத்து வைப்பார்கள். இந்த 102வது வசனத்தில் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 102வது வசனத்தில் சூனியத்தின் மூலமாக சில காரியங்களை செய்ய முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது அதை எப்படி நீங்க மறுப்பீங்க என்று கேட்கிறார்கள். ஆனால் சூனியத்தின் மூலமாக ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நேற்றைய தினம் நிறைய சான்றுகளை வைத்து நம்ம சொல்லி இருக்கிறோம். சூனியத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற விளக்கமே என்ன? அது ஒரு மோசடி, அது ஒரு சூழ்ச்சி, அது உண்மை இல்லை, அது காரியம் நடக்காது என்றெல்லாம் பல இடங்களிலே அல்லாஹ் சொல்வதாகவும் நபிமார்கள் மூசா நபி சொன்னதாகவும் சான்றுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை இந்த வசனத்தை நம்ம கொடுக்க முடியாது. ஆனாலும் அதையெல்லாம் தூரத்தில் தள்ளிவிட்டு இவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கொடுத்து இந்த வசனத்தில் சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதனால் நாங்கள் அதை நம்புவோம் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அதை தெளிவான முறையில் நம்ம விளங்கிக் கொள்வோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். இந்த வசனத்தை முழுமையாக நான் உங்களுக்கு வாசித்து அது என்ன சொல்கிறேன் என்ற சாராம்சத்தை சொல்லிவிட்டு இது சூனியத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சொல்கிறதா இல்லை என்று சொல்கிறதா என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது சொல்கிறான், ஒத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். சுலைமான் நபியுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் சொன்னதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவர்கள் என்று சொல்வது யூதர்களை. இதுக்கு முந்தின வசனத்தில் யூதர்களை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு வர்றான். அப்ப அதை தொடர்ச்சியாகத்தான் எல்லாம் என்ன செய்யறான், இதை சொல்றான். வத்தபவு இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவர்கள் என்பது யூதர்கள். அது முத வசனத்திலிருந்து எல்லாருக்கும் விளங்கும். எதை பின்பற்றுகிறார்கள்? வேதத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாங்கன்னு முதல் சொல்லிடறான்ல. வேதத்தை முதலுக்கு பின்னால் இறந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தான் இந்த வசனத்தை அல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப ஒத்தபவு இவர்கள் பின்பற்றுகிறார்கள், யூதர்கள் பின்பற்றுகிறார்கள். மா தத்துல் ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். சுலைமான் ஆட்சி காலத்திலே ஷைத்தான்கள் சொன்னதை, சுலைமான் ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் சில பேர் இருந்து இதை சொல்லி இருக்கிறாங்க, அதைத்தான் இவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கஃபர சுலைமானும், சுலைமான் காபிராக இருந்ததில்லை, வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் காபிர்களாக இருந்தார்கள். யுஅல்லிமுன நாஸ சிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்து ஷைத்தான்கள் தான் காபிர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அடுத்த வரியில வருது. இதுல என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ்? சுலைமான் நபியுடைய காலத்தில் ஷைத்தான்கள் ஏதோ சொல்லி இருக்கிறாங்க, அதை இவங்க பின்பற்றாங்க. ஆனா பின்பற்றி கொண்டு அது சுலைமான் நபி வழியாகத்தான் எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்குதான் அல்லாஹ் மறுக்கிறான். ஒமா கபர சுலைமானும், சுலைமான் நிராகரிப்பவராக இருக்கவில்லை, நீ நிராகரிக்கிற ஒரு கொள்கை வைத்துக் கொண்டிருக்கிறாய், அதை சுலைமான் நபி சொன்னார் நீ சொல்ற. ஒமா கபர சுலைமானும், சுலைமான் நிராகரிப்பவராக இருக்கவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கபரு, அவர் காலத்தில் இருந்த ஷைத்தான்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் காபிராக ஆனார்கள். எதனால் காபிரானார்கள்? யுஅல்லிமுன நாஸ சிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்து அவங்க காபிரா போயிட்டாங்க.
நீ சுலைமான் நபி சூனியத்தை கற்றுக் கொடுத்ததா சொன்னால் அவர் காபிர் ஆயிடுவார். அவர் காபிர் இல்லை, அவர் சொல்லி தரல. இது வரைக்கும் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். என்ன சொல்றான்? யூதர்கள் சூனியம் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்கல்ல, அந்த சூனியத்தை ஒரு மார்க்க முத்திரையோடு சொல்வதற்காக என்ன செஞ்சாங்க என்று கேட்டா, இது எங்களுக்கு சுலைமான் நபி காலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்குது, இந்த வித்தையை எங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? சுலைமான் நபி தான் சொல்லி தந்தாங்க, அவங்க வழியாகத்தான் எங்களுக்கு இது கிடைத்தது, அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாதான் அதுக்கு மத அங்கீகாரம் இருக்கும். நம்மள சூனியம் செய்யறோம், என்ன செய்வோம்? அப்படித்தானே செய்வான். அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா முஸ்லிமை ஏமாற்ற முடியும். யூதர்களை ஏமாத்துவதுதான் என்ன செய்யணும்? முந்தி உள்ள தாவூது சுலைமான் யார் பேரையாவது சொன்னாதான் அது மத ரீதியான ஒரு அங்கீகாரத்தை பெற்று தரும் என்பதற்காக என்ன சொன்னாங்கன்னா, சூனியத்தை சூனியம் ஏமாத்துக்கள் இருக்குல்ல, இது செய்து கொண்டு இது குற்றம்லாம் நீங்க சொல்லாதீங்க, இது சுலைமான் நபி காலத்திலிருந்து அவங்க வழியா எங்களுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எல்லாம் மறுப்பு சொல்ற. எப்படி சொல்றான்? ஒமா கபர சுலைமானும், சுலைமான் காபிர் கிடையாது, உலாக்கின் ஷயாத்தீன கபரு, ஷைத்தான்கள் தான் காபிர்கள் ஆனார்கள். அல்லி முன்னாசு சிகர, மக்களுக்கு சிகரை சொல்லிக் கொடுத்து ஷைத்தான்கள் காபிர் ஆனார்கள் எல்லாம் சொல்றான். அப்ப என்ன வழங்குது? சிகரை சொல்லிக் கொடுத்தது யாரு இல்ல? சுலைமான் நபி இல்ல. அவர் சொல்லிக் கொடுத்திருப்பாரு, ஆனால் அவர் காபிர் ஆயிருப்பாரு. இதை சொல்லிக் கொடுத்தது யாருன்னு கேட்டா சுலைமான் நபி காலத்தில் வாழ்ந்த சில ஷைத்தான்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுல அந்த ஷைத்தான்கிறோம்ல, ஷைத்தான் நம்ம என்ன விளைக்கிற கூடாது? நெஜ ஷைத்தான் விளைக்கிற கூடாது. நெஜ ஷைத்தானா இருந்தா அவன் சூனியத்தை சொல்லிக் கொடுத்த காபிர், அவன் தான் காபிரா தானே இருக்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, சூனியத்தை சொல்லிக் கொடுத்து காபிர் ஆனார்கள் சொன்னா, அப்ப சூனியத்தை சொல்லிக் கொடுக்கலன்னா அவன் காபிர் ஆக மாட்டான்னு வந்துடும். ஆனா ஷைத்தானுடைய தன்மை என்ன? இயற்கையில அவன் காபிர். அப்ப சூனியத்தை சொல்லிக் கொடுத்து காபிரா போன ஷைத்தான் என்று சொல்வதாக இருந்தால் அது மனிதர்கள கெட்டவனை தான் அப்படி எல்லாம் சொல்றான். ஷைத்தான்ங்கிறது இருக்க சில இடங்கள்ல யாருக்கு சொல்லப்படும்? ஷைத்தானுக்கு சொல்லப்படும். சில இடங்கள்ல குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கெட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஷைத்தான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இதே பக்ரா சூராவுல ஆரம்பத்தில் எடுத்தா முனாபிக்குகளை பத்தி சொல்லும்போது என்ன செய்யறான்? 2 வேஷம் போடுறவங்க இருக்கிறாங்க. அவங்க மூமின்கள்ட்ட வந்தா என்ன செய்யறான்? நாங்கள் உங்களை சேர்ந்த ஆள்னு சொல்லிக்கிறான். ஒய்தா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவங்களுடைய ஷைத்தான்கள்ட்ட போகும் பொழுது இன்னாமாக்கும், நாங்க உங்க ஆளுக்குங்கிறாங்க. அப்ப முனாபிக்கு 2 வேஷம் போடுறவன் இங்க வந்தா உங்க ஆளுக்குங்கிறான், அங்க போனா உங்க ஆளுக்குங்கிறான். இந்த அங்க போனாங்கிற இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா, தங்களுடைய ஷைத்தான்கள்ட்ட போகும்போது இவங்க உங்க ஆளுக்குங்க, ஷைத்தான தலைவர்கள். இப்ப கெட்ட ஆட்களை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்? பல இடங்கள்ல ஷைத்தான்ங்கிற சொல்லை கொண்டு பயன்படுத்துகிறான். இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சூனியத்தை கற்றுக் கொடுத்த ஷைத்தான்கள் காபிரானார்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இது ஷைத்தான் என்பது ஷைத்தான குறிக்காது, வேற யார குறிக்கும்? கெட்ட மனிதனை தான் குறிக்கும். ஷைத்தான் சொல்லி கொடுத்தானே யாரு? ஏன்னா ஷைத்தான்கள் இது சொல்லி கொடுத்து காபிராக வேண்டியதில்லை. ஷைத்தான்கள் இயற்கையில காபிரவங்க. அப்ப இப்ப என்ன கவனிக்க வேண்டும் என்றால், ஷைத்தான்கள் தான் இந்த சிகரை சொல்லி கொடுத்தாங்க சொன்ன உடனே சந்தேகம் வரும்ல, அதுக்கு தான் அல்ல விளக்குறான். பி பாபில ஹாரூத் வ மாரூத், பாபில் என்கிற நகரத்தில் ஹாரூத் மாரூத் என்ற 2 ஷைத்தான்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு, அது ஹாரூத் மாரூத் என்ற 2 ஷைத்தான்கள் தான் இதை சொல்லிக் கொடுத்தார்கள். அதைத்தான் யூதர்கள் பின்பற்றுகிறார்களே தவிர சுலைமான் நபி சொன்னதை பின்பற்றவில்லை. அப்ப சூனியம் என்பதை ஹாரூத் மாரூத் 2 பேரு மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அது இவங்க என்ன சொல்லிட்டாங்க? யூதர்கள் நபிமார்கள் வழியா வந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது எல்லாம் மறுக்கிறான். அதே மாதிரி ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, இந்த சூனியம் அந்த 2 மலக்குகளுக்கு அருளப்பட்டது இல்லை. இவன் என்ன சொன்னாங்க? யூதர்கள் சூனியம் பண்ணிக்கிட்டு, இந்த சூனியத்தை நாங்க செய்யறோமே, இது ஜிப்ரீல் மீகாயில் என்ற 2 வானவர்கள் வழியாகத்தான் எங்களுக்கு கிடைத்தது, இது அல்லாஹ்வே வஹி மூலமாகத்தான் எங்களுக்கு சொல்லி தந்தான் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அதுக்கெல்லாம் மறுப்பு சொல்றான். அந்த 2 மலக்குன்னா என்ன? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஜிப்ரீல் மீகாயில பத்தி எல்லாம் சொல்றான். 2 மலக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 மலக்கு யாருன்னு கேட்டா, மன்கான அதுவன் இல்லாஹி ஓ மலாயிகத்தி ஓ ஜிப்ரீல ஓ மீகால இன்னல்லாஹ் அதுவனில் காஃபிரீன், இதுக்கு 5 வருஷத்துக்கு முந்தி. அப்ப ஜிப்ரீல் மீகாயில பத்தி எல்லாம் சொல்லிட்டானா? சொல்லிட்டு இங்க சொல்லுகிறான், ஒமா உன்சில் அலல் மலக்கைனே,
இந்த சூனியம் என்பது மலக்குகளுக்கு அருளப்பட்டதும் இல்லை. ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டா, யூதர்கள் சிகிருங்கிற ஒரு தொழிலை செய்யறாங்க, சூனியம்ங்கிற ஒரு ஏமாற்று வேலையை செய்யறாங்க. அதை மறைப்பதற்கு என்ன பண்றான்னு கேட்டா, இது ஜிப்ரீல் மீகாயில் வழியா வந்துச்சு ஏமாத்துற மக்களை, அதை எல்லாம் மறக்கணும். ஜிப்ரீல் மீகாயில் வழியா வரல, அதை மறுத்துறான். சுலைமான் நபி வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதுவும் கிடையாது. சுலைமான் நபி இந்த வழியா செய்ய மாட்டாரு. வேற யார் வழியா வந்துச்சு? சுலைமான் நபி காலத்தில் ஹாரூத் மாரூத் என்று 2 சைத்தான்கள் மனிதர்கள் இருந்தார்கள், மனித சைத்தான்கள். அவங்க இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தே காபிரா போனாங்க. அவங்க சொன்னதைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இப்படின்னு இது வரைக்கும் வந்துருச்சு. இதுல பிரச்சனை இல்லை. சில பேர் என்ன செய்வாங்க, இந்த ஹாரூத் மாரூத் மலக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரெண்டாவது வச்சுக்கிறோம், மலக்குன்னு வைத்துக் கொண்டாலும் இதுல அந்த அர்த்தம் வராது. சூனியத்தினால் எதுவும் செய்ய முடியுங்கிற கருத்து வராது. அப்புறம் தான் விஷயம் வருது. என்ன வருதுன்னு கேட்டா, ஒமாயு அல்லிமானி மின் அகதின், அந்த இருவரும், எந்த இருவரு? ஹாரூத் மாரூத் என்ற 2 சைத்தான்கள் இருக்காங்களே, அந்த இருவரும், அல்லது இவங்க வாழப்படி மலக்குன்னு கூட வச்சுக்கிறோம், அந்த 2 மலக்குகளும், ஒமாயு அல்லிமானி, அந்த இருவரும் கற்றுக் கொடுப்பதில்லை, அந்த இருவரும் கற்றுக் கொடுப்பதில்லை. மின் அகதின், எவருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா, நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு படிப்பினையாக இருக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், இத படிச்சு நீ காபிராயிராத. சொல்லிக் கொடுக்க முந்தைய என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, சூனியம் ஒரு வித்தை இருக்குது, எப்படி ஏமாத்துறது என்பதை உங்களுக்கு சொல்லி தருவோம். இதை சொல்லி தந்து நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நல்லது கிடையாது. நாங்களே படிச்சு காபிராகி போயிட்டோம், நீனும் படிச்சு காபிராயிராத. நாங்களே இதை படித்து காபிராகிவிட்ட காரணத்தினால் நீயும் இதை எங்கிட்ட படிச்சுக்கிட்டேன்னு சொன்னா காபிராகி விடுவாய் என்று சொல்லாமல் ஒருவருக்கும் கற்றுத்தந்ததில்லை. இந்த வசனம் நல்லா சொல்லுது, ஒமாயு அல்லிமானி, இந்த இருவரும் கற்றுத்தந்தது கிடையாது. மின் அகதின், எவனுக்கும் கற்றுத்தர மாட்டார்கள். ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா, நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லாமல் கற்றுத்தர மாட்டார்கள். எனவே பலா தக்ஃபுர், நீ காபிர் ஆயிராத. சூனியத்தை கத்துக்கிற வருவாங்கல்ல, எல்லாத்தையும் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இது கத்துக்கிற வர்ற, நீ காபிரா, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவடா, யூத மதத்தில் நீ இருக்க மாட்ட, நீ காபிர் ஆயிர, இறை மறுப்பாளன் ஆயிருவ, இது ஆபத்தான விஷயம், வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை பண்றாங்க. எச்சரிக்கை பண்ண உடனே ஃபயத்தஅல்லமூன மின்ஹுமா, அந்த இருவரிடமிருந்தும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், அந்த இருவரிடமிருந்தும் மக்கள் கற்றுக்கொண்டார்கள். மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் எதன் மூலம் பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்ப என்ன கவனிக்கணும்னா, இப்படிதான் மொழிபெயர்ப்பு செஞ்சிட்டு இருந்தோம். அதுல ஃபயத்தஅல்லமூன ஒன்று வருது. இந்த ஃப என்ற வார்த்தைக்கு எனவே, ஆகவே அப்படின்னு அர்த்தம் செய்யணும். நம்முடைய பழைய தமிழாக்கங்கள்ல இந்த எனவே ஆகவேங்கிறத நம்ம விட்டுட்டோம். மொழிபெயர்ப்புல நம்ம என்ன செய்யல, எனவேன்னு போடல. இந்த சூனியத்தை நியாயப்படுத்துற கூட்டம் இருக்குல்ல, அதை குறை கண்டுபிடிச்சு எனவேன்னு அங்க வரணும், ஏன் விட்டுருக்கிறீங்க? ஆகவே சரிதான், கேட்ட கேள்வி சரிதான், எனவேங்கிற அர்த்தத்தை நீங்கள் மொழிபெயர்க்க விட்டுருக்கிறீங்க அப்படின்னு இந்த சூனியத்தை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி கேட்கிறோம்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேட்டு வீடியோக்கெல்லாம் நிறைய வெளியிட்டாங்க. அப்பதான் நம்ம கவனிக்கிறோம், அந்த எனவேங்கிறத விட்டுட்டோமே. வெறுமனே கற்றுக்கொள்வார் அர்த்தம் செய்யக்கூடாது, எனவேன்றுதான் இருக்கணும், சரியான விஷயம் தான். எனவே ஆகவே அப்படிங்கிற சரிதான் உடனே நீ சொல்ற கரெக்ட் தான்ப்பா, இந்த எனவேன்னு சொன்ன பிறகுதான் சூனியத்தினால ஒண்ணும் இல்லைன்னு உறுதியாகும். சும்மா சொல்றதை விட இந்த எதை நம்ம விட்டதை அவன் பெரிய பாதகமா சொன்னானோ அதுதான் சூனியம் இல்லைங்கிறது பெரிய சாதகமான ஆதாரமா இருக்கிறது. எப்படி வருது, அந்த சூனியத்தை சொல்லிக் கொடுக்கிறவங்க மக்கள்கிட்ட சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க, இதை கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டா காப்பீர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எச்சரிக்கை பண்ணுனா உடனே கத்துக்கொண்டார்கள் வரல, எனவே கத்துக்கொண்டார்கள். எதை கத்துக்கொண்டவன், இதனால காப்பீர் ஆயிடுவேன் சொன்னா அதை கத்திருப்பானா? எனவே இதன் காரணமாக, எனவே என்ன அர்த்தம், இதன் காரணமாக கணவன் மனைவியை பிரிக்கிறதை கத்துக்கொண்டார்கள். சூனியத்தினால காப்பீர் ஆயிடுவேன் சொன்ன உடனே அப்ப காபீர் ஆகிற விஷயம் நமக்கு வேணாம், எதை கத்துக்கிறோம், காபீர் ஆகாத வேற விஷயத்தை தான் கத்துக்கிறோம் என்று சொல்லி கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். எனவே அர்த்தம் புரிஞ்சு கொள்வதாக இருந்தால் நம்ம சொல்றோம்,
ஒருத்தன் வந்து கராத்தே கத்துக் கொடுக்கறான், கராத்தே மாஸ்டரா இருக்கான். அப்ப என்ன சொல்றான், நீ கராத்தே கத்துக்கொண்டாயானால் குருவுக்கு வணக்கம் செய்யணும். கராத்தே என்ன குரு வணக்கம் இருக்குல்ல, கராத்தே செய்யறதான என்ன செய்யணும், குருவுக்கு வணக்கம் செய்யணும். ஷிர்க் வைக்கிற மாதிரி வந்துடும். இதுக்கு கராத்தே என்று கத்துத்தர ஏழை எனக்கு இதை கத்துனா குரு வணக்கம் என்ன செய்யணும், மனுஷனை வணங்க வேண்டி வரும், வேணாம்னு சொல்றாரு. அப்ப என்ன செஞ்சாரு, வேணாம். எனவே அவர்கள் மல்யுத்தத்தை கற்றுக்கொண்டார்கள். இப்படி சொன்னதுனால எது கத்துக்கிட்டாங்க, மல்யுத்தத்தை கற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அது குரு வணக்கம் இல்லை. இப்படி சொல்லி பாருங்க, கராத்தே கத்துக்கிறாங்க, குரு வணக்கம் செய்ய வேண்டி இருக்கும். எனவே கராத்தே கத்துக்கொண்டாங்க சொல்ல முடியுமா? எனவே என்று சொன்னாலேயே அது வேணான்னு விட்டாங்கன்னு அர்த்தம். இந்த எனவே ஆகவே என்ற வார்த்தை எதுக்கு வரேன், அதாவது கராத்தே கற்றுக்கொள்ளாத கேடு அப்படின்னு சொன்ன உடனே அதை கற்றுக்கொண்டார்கள் சொன்னோம்னா எனவேன்னு போட மாட்டோம். எனவேன்னு சொன்னா இவங்க எச்சரிக்கை பண்ணாங்கல்ல, காபிராயிருவ, இது பயங்கரமான வித்தை, இதை நீ வந்து செய்யக்கூடாது என்று சொன்ன உடனே அவர்கள் எதை கத்திருப்பாங்க, இதை கத்திருக்க மாட்டாங்க. காபிராகிறதுன்னு சொன்ன பிறகு அதை கத்திருப்பாங்களா? அவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயமா அது, சிகரை கத்துக்கிற நாங்களும் காபிராயிருவோமா அப்படின்னு எச்சரிக்கை பண்ண உடனே அவங்க எதை கத்துக்கிறாங்கன்னா, ஆகவே கணவன் மனைவி பிரிக்கிறது கற்றுக்கொண்டார்கள். அப்ப அவங்க கற்றுக்கொண்டது எது இல்ல, சிகரை கத்துக்கல. சிகரை கத்துக்கிட்டா காபிராயிருவேன் அவன் சொல்றான். யாரு சொல்றா, கத்துக் கொடுக்கிறவன். கத்துக் கொடுக்கிறவன் சொல்றான், ரெண்டு பேரும் சொல்றாங்க, நீ சிகரைக்கு சூனியத்தை கற்றுக்கொண்டால் காபிராயிருவ. அப்படின்னா வேணாங்க, வேற ஒண்ணு கத்துத்தாங்க, எங்களுக்கு வேற ஒரு விஷயத்தை கத்துத்தாங்கன்னு உடனே கணவன் மனைவியை பிரிக்கிற ஒரு தந்திரத்தை அவங்க கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்ற அர்த்தம் தான் அதுல வருது. எனவே போட்டான். இப்படி வைங்க, ஒரு தந்தை மகன் சொல்றாரு, நீ வந்து பீடி குடிக்காத, சிகரெட் குடிக்காதங்கிறாரு. எனவே சிகரெட் குடிக்கலன்னு தான் சொல்லணும். எனவே சிகரெட் குடித்தான் சொல்ல முடியுமா? நீ சிகரெட் குடிக்காது என்று தந்தை அறிவுரை கூறினார், எனவே மகன் சிகரெட் குடித்தான். எனவேங்கிறது எங்க பொருந்து, அதுக்கு மாற்றமா செய்யறதுக்கு தான் எனவே வரும். எனவே என்று சொன்னா சிகரெட் குடிக்காதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், விட்டுட்டான்னு வரணும், அது செஞ்சான்னு வரக்கூடாது. அப்ப நீ காபிராயிருவேன் எச்சரிக்கை பண்ணினா வேணான்னு தான் விட்டுருப்பான். காபிராகி விடுவாய் என்று எச்சரிக்கை பண்ணினால் அப்ப எங்களுக்கு வேணாம், வேற ஒண்ணு கத்துக்கணும் சொல்லுவாங்க. அப்ப எனவே ஆகவேங்கிற அந்த சொல்லு இந்த அந்த காரணத்தினால் மாத்திக்கிட்டாங்க. படிக்கிறது சூனியத்தை படிக்க வர்றாங்க, இது டேஞ்சர்னு சொல்லி கொடுக்கப்படுது. டேஞ்சர்னு சொன்ன உடனே அப்ப வேணாம், வந்ததுக்கு ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னு எதை கத்துக்கிட்டாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுவது கற்றுக்கொண்டார்கள் என்ற அர்த்தத்தை இந்த எனவேங்கிறது விளங்குறோம். இன்னும் நீங்க பார்க்கணும், இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது, சிகரை கத்துக்கொள்வது குஃப்ருன்னு வருது. எப்படி ஆரம்பிக்குது, சிகரை சொல்லிக் கொடுத்தால் காபிர் ஆயிருவாங்க, சிகரை கற்றுக்கொண்டால் காபிர் ஆயிருவாங்க, சைத்தான்கள் கற்றுக் கொடுத்து காபிர் ஆகி விட்டார்கள் ஆரம்பிக்குதுல. அதே மாதிரி இந்த கற்றுக் கொடுக்கிறவங்களும் என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட போய், நீ சூனியத்தை கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டா காபிரா போயிருவ. அத முதல்ல இந்த வசனம் சொல்லக்கூடிய பேசிக் என்னன்னு கேட்டா, சூனியத்தை ஒருவன் கற்றுக்கொண்டானேயானால் காபிரு, சூனியத்தை கற்றுக் கொடுப்பானேயானால் காபிர் ஆயிடுச்சு. இப்ப நீங்க சிந்திக்கணும், இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறது காபிராக்குமா? புருஷன் முண்டாடிக்கு ஒரு சண்டை உண்டாக்கி விடுறான், அது காபிராக்குமா? காபிர் ஒரு ரெண்டு பேரும் புருஷன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க, என்ன சொல்லி குழப்பி பிரிச்சு விட்டு வந்துட்டான், இவனை காபிருப்பீங்களா? அப்ப கணவன் மனைவி மத்தியில பிரிவினை ஏற்படுத்துற குற்றம்னு சொல்லலாம், அது பாவம், அது அல்லாஹ்வுக்கு கோபமான ஒரு செயல் என்று சொல்லலாமே தவிர, அதனால ஒருத்தன் முஸ்லிமா இருக்கிறவன் வெளியேறுவான்னு சொல்ல முடியுமா? காபிர்னா தானே அர்த்தம். கணவன் மனைவியை பிரித்தால் அவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்குல அது சூனியமாக இருக்குமையானால் அது பொருந்தாது. கணவன் மனைவி பிரிச்சா காபிர்னு சொல்லணும். கணவன் மனைவி பிரிப்பது சூனியத்தில் அடங்குமையானால் கணவன் மனைவியை பிரிக்கிற வேலையை ஒருத்தன் செஞ்சா அவன் என்ன செஞ்சுட்டான், காபிராயிட்டான்னு சொல்ல வேண்டி வரும். அதனால என்ன இதுக்கு பொருள் கொடுக்கணும்னு கேட்டால், சூனியத்தை கற்றுக்கொள்ளாது என்று அவங்க சொன்னாங்க, காபிராயிரும் சொன்னாங்க. அவங்க சூனியம் இல்லாத வேற ஒண்ணு கத்துக்கிட்டாங்க, சூனியத்தை கத்துக்கிற மாட்டான், காபிராய் எச்சரித்த பிறகு அவன் சூனியத்தை கற்றுக்கொள்ள முன் வர மாட்டான் என்று இந்த வசனத்தில் வர்ற விஷயத்தில் வழங்கிக் கொள்கிறோம். இன்னொரு கவனிங்க, ஒமாயு அல்லிமானி, அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஹாரூத் மாரூத் இருக்காங்கல்ல, மலக்கோ சைத்தானோ மனுஷனோ ஏதோ ஒன்று வச்சுக்கிறங்க, அந்த ரெண்டு பேரும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் சூனியத்தை. மின் அகதின், ஒருவருக்கும் கற்றுத்தர மாட்டார்கள்.
ஹத்தா யகூலா சொல்லாமல், இன்னமா நகுனு ஃபித்னா நாங்களே ஒரு படிப்பினையாக இருக்கிறோம், நாங்களே சோதனையாக இருக்கிறோம் என்று சொல்லாமல், பலா தக்புர் இத படிச்சு காபிர் ஆகாதே என்று சொல்லாமல் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். அப்ப கற்றுக் கொடுக்க வர்ற ஆளுக்கு வாங்க வாங்க ஆர்வமா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, பயம் காட்டுறாங்க. கத்துக்கிற வர்ற ஆளுகளுக்கு என்ன செய்யறாங்க? இந்த ரெண்டு பேரும் எச்சரிக்கை. எப்படி எச்சரிக்கிறாங்க? இஸ்லாத்தை விட்டு நீ போயிருவா, ஈமான் உனக்கு இருக்காது, குஃபுர்ல இறங்கிடுவ, நிரந்தர நரகத்துக்குரிய பாவத்தை செஞ்சவன் ஆயிருவ, நீ கத்துக்கிட்டன்னா அப்படி ஏற்படும், ஓகேயா என்று எச்சரிக்கை பண்றாங்க. சிகர கத்துக்கிற வர்றவனுக்கெல்லாம் எச்சரிக்கை என்ன? இதை கற்றுக்கொண்டால் காபிராகி விடுவாய் என்று எச்சரிக்கை செஞ்சிருக்கும் போது, எனவே சிகரை கற்றுக்கொண்டா அப்படி சொல்ல முடியும்? சிகர அல்லாத வேற ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். கத்துக்கிட்டது என்ன? கணவன் மனைவி பிரிக்கிற ஒரு வித்தையை கற்றுக்கொண்டார்களே தவிர அது எதுல வராது? சிகர்ல வராது. இதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, சிகரை பத்தி எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. கட்டுத்தா டேஞ்சரான எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வேற ஒண்ணு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியை பிரிக்கிறது எடுத்துக்கொண்டாங்க. அப்ப கணவன் மனைவியை பிரிக்கிறது என்கிற வேற ஒன்றை தான் கற்றுக்கொண்டார்களே தவிர சிகர கத்துக்கல. ஏன் கத்துக்கல? சிகருங்கிறது குஃப்ரு, சிகருங்கிறது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. சிகர செஞ்சால் நபி செஞ்சா கூட காபிர் ஆயிடுவார், சுலைமான் செஞ்சிருந்தா கூட காபிர் ஆயிடுவார், அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னதுனால சிகர கத்துக்கிறாம புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டாங்க. அப்படி வருது பாருங்க. மின்ஹுமா, எனவே அந்த ரெண்டு பேரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவியை பிரிக்கிற கலையை கற்றுக்கொண்டார்கள். அது கூட நினைக்குமா பிரிச்சிட முடியுமா? ஒமாஹும் பில்லாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர அதன் மூலமும் அவர்கள் தீங்கு செய்ய முடியாது. சிகர கற்றுக்கொள்ளல, புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கிறதை கற்றுக்கொண்டார்கள், அது சிகர் இல்லை. அதன் மூலமாவது கன்ஃபார்மா பிரிக்க முடியுமா? அது முடியாதனால ஒமாஹும் பில்லாரீன பிஹி, இதை கொண்டு தீங்கிழைக்க முடியாது, மின்னகதின் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது, இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர. அப்ப புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கிறதுக்கு சில தந்திரங்களை கையாளுவாங்க. அப்படி கையாளும் போதெல்லாம் பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த கையாளக்கூடிய நேரத்தில் சில நேரத்தில் அல்லாஹ் நாடினால் பிரிந்து விடுவார்கள். அல்லாஹ் நாடலன்னா பிரியமா, மருந்து மாதிரி ஒரு மருந்து இருக்குது, சாப்பிடும் போது குணம் கிடைக்குமா? வாய்ப்பு இருக்குது, குணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சில பேர் தலைவலிக்கு மாத்திரை போடுவோம், தலைவலி போவாது, சில பேர் போடுவோம், தலைவலி போயிடும். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் நாடுனாலே தவிர இந்த கணவன் மனைவியை பிரிக்கிற விஷயத்திலும் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இப்படி நல்லா முடிக்கணும். போய் எத்தால்லமூன, மேலும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மா எதுர்ருஹும் வலா யன்ஃபவுஹும், தங்களுக்கு கேடு தரக்கூடியதை கற்றுக்கொண்டார்கள், தங்களுக்கு பயன் தராத ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். வலகத் அலிமு லமன் இஸ்தராஹு, யார் இதை கற்றுக்கொண்டானோ அவனுக்கு மாலஹு பில் ஆகிரத்தி மின் ஹலாக், மறுமையில ஒரு நசீபும் இல்லை. வல பீஸமா ஷரபி அம்புஸஹும் லவ் கானு யஅலமூன், அவர்கள் தங்களை விற்பனை செய்தார்கள் கெட்டதுக்காக வேண்டி, எல்லாவிடத்துல கெட்டது. இப்படின்னு அந்த வசனம் முடிகிறது. அப்ப இதை வைத்துக் கொண்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சிகரின் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்தலாம் இந்த வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது? கணவன் மனைவி பிரிக்கலாம்னு சொல்லுது. சிகர் மூலமாக எதை பிரிக்கலாம்? கணவன் மனைவி பிரிக்கலாம் என்று சொல்லுது வாதம் பண்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, கணவன் மனைவி பிரிக்கிறது சிகர்னு சொல்லப்பட்டிருக்கா? கணவன் மனைவியை பிரிக்கிறது சிகர் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கணவன் மனைவியை பிரிக்கிறதை கற்றுக்கொண்டார்களுக்கு முன்னாடி எனவே ஒன்று இருக்கிறது. நீங்கள் சிகரை கற்று நாசமா போயிடாது என்று சொன்ன உடனே, ஆகவே இப்படி சொன்ன காரணத்தினால், ஆக வேண்டிய அர்த்தம், இப்படி சொன்ன காரணத்தினால், இதன் காரணமாக அவர்கள் கணவன் மனைவி பிரிக்கிறது கற்றுக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொன்னான். சிகர்னு ஒன்று இருக்கிறது, அதை கற்றுக்கொள்ளவில்லை. கணவன் மனைவியை பிரிக்கிற ஒரு தந்திரம் என்று இருக்கிறது, அதை கற்றுக்கொண்டார்கள். அது கூட கன்ஃபார்மா பிரிச்சிட முடியாது, அல்லாஹ் நாடினால் பிரிக்க முடியும். அது எப்படி பிரிக்கிறது? சூழ்ச்சி தான். எல்லாம் ரெண்டு பேரும் மூட்டி விட்டா போதும், பொய் வதந்தி பண்ண ஒரு எஸ்எம்எஸ் பிரிச்சு விட்டு போயிடலாம். இப்படி என்னென்ன மாதிரி எல்லாம் பிரிக்கிறதுங்கிற தந்திர கலைகளை சொல்லி கொடுத்தாங்கன்னு வருது. இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கணவன் மனைவி பிரிக்கிறது குற்றம், அது சைத்தானுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல். ஆனால் அது குஃப்ரான செயலா? இஸ்லாத்தை விட்டு ஒருத்தனை வெளியேற்றின மன வெளியேற்றாது. அப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது என்று சொன்னால் அது சிகிர் இல்லை. சிகிர் வெளியேற்றிடும்ல. கணவன் மனைவியை பிரிச்சால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவானான்னு கேட்டா வெளியேற மாட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்தை விட்டு வெளியேறலன்னு சொன்னா அது சிகிர் இல்ல. அது சிகிர் நீங்க சொல்லுவீர்களே, ஆனால் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான்னு சொல்லுங்க.
இந்த ஒரு கோணத்தை வைத்துக் கொண்டுதான் என்ன செய்யறோம், இது சிகிர் அல்ல. இப்படி நம்ம மட்டும் சொல்லல, சில அறிஞர்கள் தபரியில் கூட என்ன சொல்றான்னு கேட்டா இந்த வார்த்தையை சொல்றார். இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ளது பிரிக்கிறாங்கல்ல, அது சிகிர் கிடையாது, சிகிர் அல்லாத இன்னொன்று என்றும் அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது சிகருடைய வகை என்றும் நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க. கணவன் மனைவியை பிரிக்கிறது சிகர் அல்லாத வேற ஒரு விஷயம் என்று சொன்னதாகவும் அறிஞர்கள் சொன்னதாகவும் தப்சீர் தப்ரீல பதிவு செஞ்சிருக்க. நம்ம சொன்ன கருத்து புதுசு இல்ல, இது முன்னரும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த 102 வசனத்தை வைத்துக் கொண்டு கணவன் மனைவியை சிகரை கொண்டு பிரிக்கலாமா இல்லையா என்று கேட்கிறார்கள். சிகரை கொண்டு பிரிக்கலாம் எங்க இருக்குது? சூழ்ச்சியை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அது ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கலாமே தவிர அது சிகிர் என்று சொல்ல முடியுமா? முடியாது. கணவன் பிரிக்கிறது எந்த மாய மந்திரங்களும் தேவை கிடையாது. சில தந்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. அப்ப இதை வைத்துக் கொண்டு சிகருக்கு தாக்கம் இருக்குன்னு சொல்லுவார்களே. ஆனால் இவ்வளவு வசனங்களை மறுக்கிற மாதிரி இருந்தது. எவ்வளவு வசனம்? சிகிருண்டா கையலு கற்பனை, சிகிருண்டா கை இது சூழ்ச்சி, சிகிருண்டா தந்திரம், சிகிருண்டா தோத்துருவான், சிகிர் ஜெயிக்காது, சத்தியத்துக்கு முன்னாடி தோத்து போயிரும். இப்படி எல்லாம் அல்லாஹ் சிகருக்கு சொல்லி இருக்கும் பொழுது இந்த ஒரு வசனத்தை ஆதாரமா வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, சிகரை கொண்டு ஏதாவது செய்யலாம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வசனம் இடம் தரவில்லை. அடுத்ததாக சிகருக்கு ஆதாரமா இந்த பழக்க நாசு சூறா இருக்குல்ல, 113 114 அந்த சூறாவை என்ன செய்வாங்கன்னு கேட்டா இது சிகருக்காகத்தான் இறங்குனது. எந்த சூறா? சிகர் இல்லைங்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகர் செஞ்ச உடனே அதை குணமாக்குவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், குல் அவுது பிரபில் ஃபலக் என்கிற சூறாவை இறக்குறான், குல் அவுது பிரபின் நாஸ்ங்கிற சூறாவை இறக்குறான். சில அறிவிப்புகள் இருக்கிறது. அந்த அறிவிப்புகள் என்ன எப்படி வருதுன்னு கேட்டா அந்த 2 சூறாவையும் ஓதுறாங்க மலக்குகள். இந்த தலைமாட்டில் ஒரு ஆளு கால் மாட்டில் ஒருத்தர் உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி அறிவிப்புகள் என்ன வருதுன்னு கேட்டா மலக்குகள் உட்கார்றாங்க. உட்கார்ந்து விட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த 2 சூறாவை இறங்குச்சா ஓதுன உடனே 11 முடிச்சு போட்டுருந்தானா. யாரு? சூனியம் வச்சான்ல அவன் 11 முடிச்சு போட்டு வச்சிருந்தான. அதுல ஒவ்வொரு ஆயத்தை ஓதுன உடனே ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்தது. ஃபலக் நாஸ் 2 சூறாவை கூட்டினீங்கன்னா 11 ஆயத்து இருக்குது. இந்த 11 ஆயத்தையும் ஓதுன உடனே 11 முடிச்சு அவிழ்ந்தது என்று ஒரு கதை எழுதி வச்சிருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிகிர் செஞ்சதாக புகார்ல ஹதீஸ் இருக்குது. அதுல இந்த 2 சூறா இறங்கின விஷயம் இல்ல. வேற சில ஹதீசுகள்ல இந்த சிகிர் செஞ்சதுக்கு காரணமாகத்தான் இந்த 2 சூறா இறங்கினது. குல் அவுது ரப்பில் ஃபலக் இருக்குல்ல, அதுவும் குல் அவுது ரப்பின் நாஸ் சூறா இருக்குல்ல, அந்த 2 சூறா எதுக்கு இறங்கினது? ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செஞ்ச பொழுது சிகிரில் இருந்து காப்பாற்றுவதற்காக அது அருளப்பட்டதுங்கிறாங்க. இதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதுல இந்த செய்தியை இப்னு ஹஜர் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் எடுத்து எழுதும் போது இதுல இந்த செய்தியை ஸஅலபி என்பவர் பதிவு செய்திருக்கிறார். எந்த செய்தியை? ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செஞ்ச பொழுதுதான் ஃபலக் நாஸ் என்ற சூறா இறங்கினது என்கிற செய்தியையும் ஒவ்வொரு வசனத்தை ஓதும் பொழுதும் ஒவ்வொரு முடிச்சு அவிழ்ந்தது, 11 முடிச்சு அவிழ்ந்து ரசூலுல்லாஹ் குணமாயிட்டாங்க என்ற செய்தியையும் ஸஅலபி என்பவர் ஒரு தஃப்சீர் எழுதுறவர் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அவர் பதிவு செஞ்சார்னு சொன்னா சனது இல்லாம பதிவு செய்யறார். ஒரு செய்தியை பதிவு செஞ்சு அப்படி பதிவு செய்யணும். எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அந்த சஹாபி சொன்னாரு, அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார், இப்படி வரணும். ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் இங்கே தனக்கு இந்த செய்தி யார் சொன்னாரு, அவருக்கு யார் சொன்னாரு, அவருக்கு யார் சொன்னாரு என்று சனதோட தான் செய்தியை சொல்லணும். இவர் எந்த ஒரு சனதும் சொல்லாம சும்மா இவரே இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் இப்ப நான் சொன்ன ஏத்துக்கிறீங்களா? நானா சொல்றேன். ரசூலுல்லாஹ் சுனி செஞ்சாங்க, 2 மலை பக்கத்தில் உட்காந்துட்டாங்க, ஒவ்வொரு ஆயத்தா ஓதுனாங்க, உடனே ஒவ்வொரு முடிச்சு ஆரம்பிச்சு நான் சொல்றேன். எந்த கிதாபையும் சொல்ல ஏத்துக்கிறீங்களா? அப்ப சனதோட சொல்லணும். எந்த நூல் எடுத்தார் இத? இவர் தஃப்சீர் எழுதுறவர், இவர் அறிவிப்பாளர்களை வைத்து நூல் தொகுப்புறாள் கிடையாது, வேற ஒரு நூல்ல இருந்து எடுத்து காட்டுற காலத்தில் வாழ்ந்தவர். இவர் இந்த சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும்? சோர்ஸ் சொல்லணும். ஹதீஸ சொல்றதா இருந்தா எந்த வழியா நமக்கு கிடைச்சிச்சு அப்படி சொல்லணும். இப்ப நான் சொல்றேன் இன்னொரு புகாரின்னா சொல்லணும். எந்த வழியா புகாரிக்கு கிடைச்சிருக்கல, புகாரில இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, புக்கையாவது சொல்லணும். அல்லது இவரே சனது சொல்லணும். எனக்கு இவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் போகணும். எனக்கு இவர் சொன்னார், இவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு இவர் சொன்னார், 14 நூற்றாண்டு சனதை போட்டு நான் எழுதணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நூல்களா எழுதி வச்சிருக்கிறாங்களா சனதோட, சனதுன்னு அறிவிப்பாளர் பெயர்கள், அந்த நூல்களில் ஒன்றை மென்ஷன் பண்ணி சொல்லணும். இந்த ஸஅலபி என்பவர் இதை சொல்லும் பொழுது
எங்க எடுத்தாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த செய்தி அறிவிச்சவர் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அறிவிச்சவர் அவரை யார்ட்ட சொன்னார்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. எந்த புக்ல இருந்து எடுத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இவரா எழுதுறாரு. இதனால இது நிராகரிக்கத்தக்கது என்று அறிஞர்கள் நினைக்கிறாங்க. இப்னு ஹஜர் போன்ற எல்லா அறிஞர், இப்னு ஹஜர்ல யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. இதை இப்னு ஹஜர் சொல்லி இருக்கிறாரு. எந்த அறிஞரா இருந்தாலும் அறிவிப்பாளர் வரிசை இல்லாம இவரா இஷ்டத்துக்கு ஒண்ணு எழுதி வச்சாரையானா அதை ஏத்துக்கிற மாட்டான். அறிவிப்பாளர் வரிசை இருந்தாலே எவ்வளவு பரிசீலிக்கிறோம். இவர் அவரை பார்த்தாரா, அவர் இவரை பார்த்தாரா, இவர் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாரா, யாவோ சக்தி உள்ளவரா, இப்படி எல்லாம் அறிவிப்பாளர் இருந்தாலே இவ்வளவு பரிசீலிக்கிறோம். ஒரு அறிவிப்பாளர் இல்லாம இப்படி இதுக்காக தான் அந்த சூறா இறங்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பைஹக்கிங்கிற ஒரு நூல்லையும் தலாயில் நுபுவான் இருக்குல்ல, அந்த புஸ்தகத்துல இவர் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்காருன்னு கேட்டா, இப்னு அப்பாஸ் சொல்வதாக பைஹக்கி எழுதுறாரு. இதுல 11 முடிச்சுகள் இருந்தது. ஒவ்வொரு குல்லபில் ஃபலக் ஒரு முடிச்ச வந்துருது. மின்சரி மாகலக் அடுத்த முடிச்சு, மின்சரி காசுக்கு வரும்ல, ஒவ்வொரு ஆயத்து ஓத ஓத ஒவ்வொரு முடிச்சாக விழுந்தது என்று சொல்லி பத்துல் சொல்லி காட்டுறாரு. இதை இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இது இந்த அறிவிப்பாளர் அவ்வளவு பலவீனமா இருக்கிறது, இது ஆத்தன்டிக்கான அறிவிப்பாளர் இல்ல என்று அது தீர்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்னு சஅத் என்பவர் இதே செய்தி அறிவிக்கிறாரு. இப்னு அப்பாஸ் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்றாருல, அவருக்கு இப்னு அப்பாஸ் சந்திப்பே இல்லை. முன்கத்தி அறிவிப்பாளர் கூட அறந்து போயிருக்கிறது. அப்ப இந்த மபிதத்தைனி என்று சொல்லக்கூடிய இந்த 2 சூறாவும் இதற்காகத்தான் இறங்குனுச்சு என்று சொல்லக்கூடிய எல்லா அறிவிப்புகளுமே பொய்யா இருக்கிறது. சிகருக்காக இறங்கல. இன்னும் சொல்ல போனா இந்த புகாரில வரும்ல சிகர் செஞ்ச சம்பவம், அதுல என்ன வருது, யாரு சிகர் செஞ்சு கேட்கும் பொழுது லபீத் இப்னுல் ஆஸம் என்று ஒருவர் செஞ்சதாக வரும். எப்படி வர, லபீத் இப்னுல் ஆஸம் என்கிறவர், அது ஆம்பளை செஞ்சதாகத்தான் அது சொல்லப்படுது. அது புகாரில 3268, 5763 இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. இந்த சூறாவில் பாத்தீங்கன்னா முடிச்சுகளில் ஓதும் பெண்களை விட்டு பாதுகாப்பு வருது. இந்த சூறா சிகருக்காக இறங்கி இருக்குல்ல, சிகருக்காக இறங்கின சூறாவா இருந்தால் முடிச்சுகள்ல ஊதுறதுன்னா சூனியமா இவங்க என்ன வழக்கம் சொல்றாங்க. அந்த சூறாவில் அல்லாஹ் பாதுகாப்பு தர சொல்றான். எதை விட்டு பாதுகாப்பு தர சொல்றான், மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளிலே ஊதுவார்களே அந்த பெண்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். இது சிகரத்தான் சொல்லுது. முடிச்சுல ஊதுறா, முடிச்சு போட்டு சிகர் வைக்கிறான், முடிச்சு போட்டு அதுல ஊதி சிகர் வைப்பாங்கல்ல, அந்த பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேங்கிற வசனம் இதுக்கு தான் இறங்குனுச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் பொம்பளையா சிகர் வச்சாங்க. இவங்க ஒத்துக்கொண்ட கதையில யார் வச்சுதான் வருது, ஆம்பளை வச்சுதான் வருது. இவங்க எதை ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் புகாரில் எழுதி வைத்திருக்கிறார்களோ அந்த புகாரில என்ன வருது என்று கேட்டா, இந்த சிகர் வச்சவன் யாரு என்று கேட்டால் லபீது என்பவன். லபீது பொம்பளை இல்ல, லபீது என்கிற ஒரு ஆம்பளை தான் வச்சிருக்கிறான். ஒரு ஆம்பளை வச்சிருக்கும் போது பொம்பளைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேர்ந்த வசனம் இறங்கு. முடிச்சுகளில் ஊதும் பெண்களுடைய தீங்கை விட்டும், நபாதாத்தன பெண்பால், பெண்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேர்ந்து வருவதிலிருந்து தெரிகிறது இது சூனியத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப வேற என்னதான் அர்த்தம், இந்த முடிச்சு என்பது ஊதுவது என்பதெல்லாம் குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு விளக்கம் கிடைச்சிருது. இப்ப பாத்துக்கிறேன், மூசா நபி இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, தூதர் அனுப்பணும்னு, என்னை ஒரு ஆள் அனுப்பிடாத, எனக்கு கொஞ்சம் நாக்குல பிரச்சனை இருக்கிறது, அதனால என்ன செய்யணும், எனக்கு துணையாக ஹாரூனை அனுப்பு, 2 பேரை நபியாக்கி அனுப்புன்னு கேட்கறாங்க. அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அது எப்படி கேட்கறாங்க, ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, இறைவா என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கு, யஸ்ஸிர்லி அம்ரி, எனது காரியத்தை லேசாக்கி வை. இது விளங்குது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, எனது நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்துரு. நாக்குல மூசா நபி முடிச்சா போட்டிருந்தாங்க, இல்ல முடிச்சுகளை ஊதுறதுன்னு முடிச்சுங்கிறாங்க. என்ன விளங்கிறான், முடிச்சு போட்டு ஊதி ஊதி சூனியம் வைக்கிறாங்க, அதைத்தான் சொல்லுதுங்கிறாங்க. அதே மாதிரி செய்யறதா இருந்தா மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, துவா செய்யறாங்க, என் நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்த்துரு. அப்ப நாக்குல முடிச்சு போட, அவ்வளவு பெரிய நாக்கு இருக்கும் ஒரு ஆளுக்கு, முடிச்சு போடுற அளவுக்கு பெருசா இருக்கு. அப்ப நாக்கு நீட்டி முடிச்சு போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? நாக்கில் உள்ள முடிச்சு என்பதற்கு என்ன அர்த்தம், பொன்னல், அவர் திக்குவாய், திக்குவாய்க்கு அவர் இலக்கியம் என்ன சொல்றாரு, முடிச்சு போட்டால் எப்படி சப்ளை நின்று போயிருமோ அந்த மாதிரி எனக்கு பேச்சு நின்றுச்சு, திணறி வருது, முடிச்சு போடாமல் இருந்தா சீரா பாஞ்சுக்கிட்டு இருக்கும், முடிச்சு போட்டால் விட்டு விட்டு வரும், அந்த மாதிரி இருக்கிறத ஒரு இலக்கியமா ஓமையாக ஆக்கி அவர் என்ன அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு, இறைவா என் நாக்கில் உள்ள முடிச்சை நீ அவிழ்த்து விடுங்கிறாரு. அப்ப இந்த முடிச்சுக்கு முடிச்சுன்னு அர்த்தம் செய்வோம், முடிச்சுன்னு செய்ய மாட்டோம். வேற என்ன செய்யணும்,
முடிச்சுன்னு சொன்னா திக்குவை பொன்னலு, இதனால எனக்கு ஒழுங்கா பேச முடியாது, அதனால இன்னொருத்தர் துணைக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னா நான் பாயிண்ட மட்டும் சொல்லுவேன், அவர் எடுத்தவர் அழகா சொல்லுவாரு, வகி எனக்கு வரும், நான் எடுத்து ஹாரன் சொல்லுவேன், ஹாரன் அழகான முறையில் செய்வார், அதை விலைக்கு மக்களுக்கு சொல்லுவாரு, அவரையும் துணையாக்குன்னு கேட்டாங்க, எல்லாம் கொடுத்தான். அப்ப இது 20வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் இது இருக்கிறது. அதே மாதிரி திருமணத்தை பத்தி பேசும் பொழுது 2வது அத்தியாயத்தில் 237 எல்லாம் சொல்லி காட்டுறான். கல்யாணம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி 2 பேரும் சேராமலே பிரிஞ்சிருந்தோம் முடிவு போடுறாங்க. அப்படி வரும்பொழுது பாதி மகர் கொடுக்கணும். தாம்பத்தியம் நடந்திருந்தால் முழு மகர், தாம்பத்தியமே நடக்கல, பேசின கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கு பிடிக்காம போச்சு ஏதோ காரணத்தினால பேசினாங்கிறான். அப்படின்னு பேசுனதுக்காக வேண்டி பாதி மகர் கொடு என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுது. அப்படி சொல்லிட்டு இல்லா யஃபூன, அந்த பெண்கள் மன்னித்து விட்டு விட்டாலே தவிர மகர் வேணாம், தொலைஞ்சு போ, என்னே வேணாட்டு மகர் எனக்கு என்னத்துக்கு என்று அவர்கள் மன்னித்து விட்டாலே தவிர பாதி மகர் கொடுக்கணும். அவ் யௌஃபு அல்லதி பியதிஹி உக்தத்துன் நிக்காஹ், நிக்காஹ் என்கிற முடிச்சு யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவர் விட்டு கொடுத்தாலே தவிர, நிக்காஹுடைய முடிச்சுங்கிற நிக்காஹ் என்ன முடிச்சாது, நம்ம தாலியா கட்ட முடிச்சா போடுறோம் நிக்காஹ். இஸ்லாத்துல வேற வேற சமுதாயம் முடிச்சாது போடுவாங்க, 3 முடிச்சுன்னு போடுவாங்க. இஸ்லாத்துல அப்படியும் கிடையாது. ஆனா நிக்காகே எல்லாம் முடிச்சுங்கிறான். முடிச்சுன்னு சொல்றான், நிக்காக என்பதன் மூலமா 2 பேரும் சேர்றாங்கல்ல, சேரும் போது 2 பொருளை ஒன்னா இணைச்சு முடிச்சு போட்ட மாதிரி, அவ தனியா இருந்தா இவன் தனியா இருந்தான், 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணோன்னு 2 பேரும் முடிச்சு போட்ட மாதிரி ஆயிடுது. அதனால இதை போய் எல்லாம் முடிச்சுக்கிறான். ஆனா கல்யாணத்துக்கு முடிச்சுக்க இந்த சம்பந்தம் இல்ல. அப்ப முடிச்சு யார் கையில் இருக்கிறதோ அவன் விட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப இந்த இடத்துல முடிச்சுக்க என்ன அர்த்தம், முடிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. முடிச்சுன்னா சிக்கல், இணைத்தல், இந்த மாதிரி பொருள்ல வருது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல வளர்க்குறாங்க பாருங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஷைத்தான் ஒரு மனுஷனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிறான் தூங்கும்போது. ராத்திரில தூங்குறீங்கல்ல, தூங்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டா தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிறானா. உட்கார்ந்துக்கிட்டு இதாகுவ நாம, அவன் தூங்கக்கூடிய நேரத்தில் சலாச உக்கதின் 3 முடிச்சுகளை போடுகிறான். நீ தூங்க ஆரம்பிச்சு செய்யறான், 3 முடிச்சே போட்டுறான். எதுக்காக வேண்டி, சுபுக்கு எந்திரிக்க கூடாதுக்காக வேண்டி. ராத்திரில தூங்கின உடனே நீங்க சுபு துளைக்கு எழக்கூடாது என்பதற்காக வேண்டி 3 முடிச்சு போட்டுறான். போட்ட உடனே போட்டவன் சொல்றான், அலைக்க லைலும் தவியில் ஃபர்குத், நேரம் ரொம்ப இருக்கு, தூங்கு. 3 முடிச்சு போட்டு என்ன செய்யறான், விடுகிற நேரம் வந்துட்டா கூட என்ன சொல்லுவான், நம்மள்ட்ட நமக்கு விளங்காது அப்படி நமக்கு தோணும், அந்த எண்ணத்தை உண்டாக்கிடுவான். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்குவோம், 10 நிமிஷம் லேசா பெறலுவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல, அது சொல்லி காட்டுறாங்க. அலைக்கலையிலும் தவியில், உனக்கு நீண்ட இரவு இருக்குப்பா தூங்கு அப்படின்னு சொல்லுவானா. அவன் உதறி விட்டு எழுந்து விட்டானே ஆனால், அல்லாவுடைய யாபத்தோடு இருந்து விட்டானே ஆனால், இன் ஹல்லத்து உக்குதத்துன், ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும். 3 முடிச்சு போட்டான்ல, எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னு என்ன ஆயிரும், 3 முடிச்சுல ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். போய் அப்படியே ஒரு மாதிரி தூக்கிட்ட போய் ஒழு செஞ்சான்னு வைங்க, ஒழு செஞ்ச உடனே இன் ஹல்லத்து உக்குதத்துன், இன்னொரு முடிச்சு அவிழ்ந்து விடும். பொயின் சல்லா, அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டினானே ஆனால் இன் ஹல்லத்து உக்குதத்துன், 3வது முடிச்சு அவிழ்ந்து விடும். சைத்தான் 3 முடிச்சே போடுறான், எந்திரிக்க முடியாத அளவுக்கு 3 சிக்கலை வைக்கிறான். ஒண்ணுமே எந்திரிக்க முடியாம ஆக்குவான், ஒழு செய்து போற மாதிரி உட்கார வச்சிருவான், தொழுகைக்கு போய் உட்காருவான், அங்க தூக்கத்தை உண்டாக்கிடுவான், இப்படி பல இடைஞ்சல பண்ணுவான். அது ஒவ்வொன்றையும் நம்ம ஜெயிக்கும் பொழுதெல்லாம் ஷைத்தான் போட்ட முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. நல்ல மன சந்தோஷமானவனாக அவன் காலை பொழுது அடைகிறான், இல்லை என்று சொன்னா சோம்பலாக ஆகிவிடுகிறான் இருக்கு. இது புகார் இருக்கிறது. இதுல என்ன விளங்குன்னா, முடிச்சு என்பதற்கு ஷைத்தான் போடுற முடிச்சு என்று நம்ம விளங்குது. ஷைத்தான் முடிச்சு போடுறான், பாதுகாப்பு தருன்னு நல்லா சொல்றான். ஷைத்தான் என்ன முடிச்சு போடுவான், இபாதத்து செய்யாம இருக்கிறதுக்குள்ள முடிச்சு போடுவானே தவிர, அவன் மந்திரமாக்கி உங்களுக்கு கிறுக்கனாக்குனா அவனுக்கு லாபமா, சிகிரு மூலமா உங்களுக்கு கிறுக்கனாக்குனா, கிறுக்கனுக்கு கேள்வி இருக்குதா? கிறுக்கன் ஆயிட்டான்னு வைங்க, அவன் நல்லா கேள்வி கேட்பானா? ஒருத்தர் மண்டல் ஆயிட்டான், அவன் தொழுவாதுக்கெல்லாம் கேள்வி கேட்பானா? நோம்பு கேள்வி கேட்பானா? நரகவாசி ஆவான் அவன். அப்ப ஷைத்தான் இந்த வேலை செய்யவே மாட்டான், கிறுக்கனாக்குற வேலையை. கிறுக்கனா இல்லாம இருந்து நம்ம பாவம் செய்யணும், அதான் அவனுக்கு பிடிக்கும். நீ கிறுக்கனாவும் ஆயிடக்கூடாது, பாவி ஆகணும். பாவியானாத்தான் ஷைத்தான் ஜெயிப்பான், நீங்க நரகத்துக்கு போவீங்க. அப்ப ஷைத்தான் போடுற முடிச்சு என்று சொல்வதாக இருந்தால், அவன் சூனியக்காரன் போடுற முடிச்சு எல்லாம் சொல்ல மாட்டான். மின்ஷரின் நபாதாத்தி ஃபில் உக்கதி என்கிற அந்த சூரா சூனியத்தை பற்றி பேசல. முடிச்சுகளில் ஊதுகிற ஷைத்தான்களின் தீங்கை விட்டும் என்றால், இபாதத்து செய்ய விடாமல்
சைத்தான் 3 முடிச்சு போட்டு நம்மளை திசை திருப்புறான்ல, வணக்கம் செய்ய முடியாம கட்டி போடுறான்ல, அந்த கட்டுகளைத்தான் நீங்க எல்லாம் சொல்லி காட்டுறானே தவிர சூனியம் வச்சிருவாங்க, அந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடு என்பதற்காக அந்த வசனத்தில் நேரடியாகவும் சொல்லப்படல. அந்த வசனம் இதுக்காக இறங்குச்சுன்னு சொல்றாங்களே, அதுக்கு ஆதாரம் இல்ல. முடிச்சு என்று சொன்னால் சைத்தானுடைய முடிச்சு என்று சொன்னால் தூங்கு, துருவாமை இருந்துரு, இப்படியான காரியங்களை செய்வான் பாருங்க சைத்தான். இதான் சைத்தான் போடுற முடிச்சு. அப்ப எப்போல்லாம் நம்ம நல்ல காரியம் செய்யும் பொழுது அதை செய்ய விடாமல் சைத்தான் முடிச்சு நிப்பாட்டுக்கிறாங்க. குர்ஆனை ஓதலான்னு சொல்லும்போது என்ன செய்வான், வேற ஒரு வேலையை கொண்டாந்து போட்டு முடிச்சு போட்டு வைப்பான், முடிச்சு சங்கிலி போட்டு இருக்கிற மாதிரி. இப்படி நம்முடைய இபாதத்துகளை தடுக்கிற செயலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிச்சு என்றும் அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதை அவிழ்ப்பது என்றும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த குல் அவுது பிரப்பில் ஃபலக் என்கிற சூறாவும் குல் அவுது பிரப்பின் நாஸ் என்கிற சூறாவும் ஷைத்தான்கள் நம்மளை வழிகெடுக்காம இருக்கிறதுக்கு அருளப்பட்ட சூறா. சூனியத்துக்கு சம்பந்தமா அருளப்பட்ட சூறா இல்ல. அதோட அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், ஒரு சூறால சொல்றான் மின் ஷர்ரில் வசுவாஸ், வசுவாசுடைய, வசுவாசனா ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவானே அவனுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் மனிதர்களுடைய உள்ளங்களிலே தீ எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். அப்ப மனுஷ உள்ளங்கள்ல தப்பான எண்ணங்களை போடுறான, அதுக்கு தான் பாதுகாப்பு, சூனியத்துக்கு பாதுகாப்பு இல்ல. நம்ம நல்ல காரியம் செய்ய போகும்போது ஏன்டா கொடுக்குற, உனக்கு ஒரு தேவை இருக்குல்ல, நீ இது தர்மம் செய்யறன்னு சொல்லுவான். நம்ம சாராய கடைக்கு போகும்போது என்ன செய்வான், எல்லாருக்கும் நின்று குடி, நல்லா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப சைத்தானுடைய என்னன்னு கேட்டா தீய எண்ணங்களை உள்ளத்துல போடும், கெட்டது செய்யறது அழகாய் காட்டுவான், நல்லது செய்யும் போது வெறுப்பு உண்டாய் காட்டுவான். அப்படிலாம் நடக்குதா இல்லையா? அப்ப சைத்தான்களுடைய ஊசலாட்டம் என்று சொல்வதெல்லாம் இதுதான் சொல்லுது. அப்ப 2 சூறாவுமே சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதை பற்றி பேசவில்லை. 2 சூறாவும் என்ன பேசுது, இறைவன் நான் பாதுகாப்பு தேடுறேன், மனிதர்களுடைய ராஜாவிடத்தில் பாதுகாப்பு தேடுறேன், மனிதர்களை படைத்தவன் ரப்புன் நாசு மலிக்கின் நாசு இலாஹின் நாசு நல்லா வர்ணிச்சு விட்டு எதிலிருந்து பாதுகாப்பு தேடுறோம், வசுவாசு ஏற்படாமல் நான் பாதுகாப்பு தேடுறேன், தவறான எண்ணங்கள் எனக்கு ஏற்படாமல் அல்லாஹ் நீ தான் காப்பாற்றணும், ஷைத்தான்ட்ட மீள முடியாது. அது அந்த வசனம் அந்த சூரா சொல்லுது. ஃபலக் சூரா என்ன சொல்றது, மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகதி, முடிச்சு போட்டு எங்களுக்கு கெடுக்கிறானே, நல்லது செய்யாம கெடுக்கிறானே, இபாதத் செய்வதற்கு இடையூறா நிக்கிறானே, அந்த முடிச்சையை தான் என்று இந்த ஹதீஸ் விளக்குது. புகாரில வரக்கூடிய ஹதீஸ் முடிச்சு என்றால் என்ன, அதை ஊதுறது என்ன, அதில் விடுபடுவது என்றால் என்ன என்று விளக்கி இருக்கும் பொழுது இது சூனியக்காரி தீங்கித்தான் பாதுகாப்புன்னு சொன்ன அப்படி தெரிய வரும். இவங்க மின்சரி நஃபாதாத்துக்கு என்ன அர்த்தம் செய்யறாங்கன்னு கேட்டா, முடிச்சு ஊதி சூனியம் செய்யறாள் பொம்புல, பெண்கள் சூனியம் செய்கிறார்களே, அந்த சூனியக்காரிகளின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு ஏன் தேடுகிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சூனியக்காரிட்டிருந்து பாதுகாப்பு தேடிட்ட, சூனியக்காரன் பாதுகாப்பு தேடுறது, ரசூலுல்லாஹ் சூனியக்காரன் தானே வச்சிருக்கிறான் ஓ நம்பிக்கை பிரகாரம், சூனியக்காரி யாரும் வைக்கலையே. அப்ப இவர்கள் பாதுகாப்பு சூனியத்தில் பாதுகாப்பு தருவதாக சொல்வார்களே, ஆனால் பொம்புல சூனியத்துக்கு தான் பாதுகாப்பு, ஆம்புல சூனியம் வச்சாண்டு வைங்க இந்த சூறாவை கொண்டு பாதுகாப்பு இல்லை. இதுல வழங்குதா இல்லையா தப்பான அர்த்தம்னு ரசூலுல்லாஹ் என்ன விளக்கிட்டாங்க, முடிச்சுகள் ஊதுவது என்பது கெட்ட செயல், நல்ல செயலுக்கு போக தடுக்கிறது. சைத்தான் மறைமுகமா போடக்கூடிய முடிச்சுலாம் இருக்காது, தலைமாட்டில் பார்த்தா முடிச்சாரு நம்ம பக்கத்தில் இருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம், மானசீகமாக உள்ளுக்குள்ள நல்ல காரியத்தை செய்யாம தடுக்கக்கூடிய ஒரு தடை. முடிச்சுனா ஒரு தடையை சைத்தான் ஏற்படுத்துவான், அந்த தடைகள் இருந்து பாதுகாப்புன்னு அர்த்தம். அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த 2 சூறாவும் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு தேடுமாறு சொல்லுகிறது என்று வாதிடுகிறார்கள். அதிலிருந்து சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்ல வருகிறார்கள். ஆனா நம்ம என்ன சொல்றோம், இந்த சூறாவுல சூனியம் ஏதாவது இருக்கா, சூனியம் செய்யக்கூடியவர்கள் வார்த்தை இருக்கா, முடிச்சுகளில் ஊதுவது என்பது சூனியத்தை தான் குறிக்குதுங்கிறது என்ன ஆதாரம் என்று கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. இது சூனியத்துக்கு தான் இறங்குனுச்சுன்னு சொல்றாங்களே, அதுக்குரிய ஆதாரத்தை சனதோட சொல்லுப்பான்னா சனதும் இல்லை, இருக்கிற சனதும் பலவீனமா இருக்கிறது. அப்ப இந்த சூரா 2மே சூனியத்தை பற்றி பேசாமல் இருந்து இவங்களா கற்பனையாக சூனியத்தை பேசுவதாக நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, இதே ஒரு ஆதாரமா வைக்கிறார்கள். இது நிக்காது, இந்த 2 சூறாவுக்கு சூனியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்ப ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது சூனியம் என்று ரசூலுல்லாஹ் வைக்கப்பட்டதா சொல்றாங்க. அதை நம்புனா என்னவாக அவங்களுக்கு பைத்தியம் வராதுங்கிறான பல வசனங்கள்ல அதை மறுக்கிற குற்றம் ஆகுது. அதே மாதிரி வகையில குர்ஆன்ல சந்தேகத்தை ஏற்படுத்துமே, அந்த குற்றத்தில் நம்ம சேர்க்குது. அதே மாதிரி நடைமுறையில சோதித்து பார்க்க முடியக்கூடிய ஒரு காரியத்தில் சோதனை செஞ்சு பார்த்தாலும் அது கிடைக்க மாட்டேங்குது, சூனியம் இருக்கிற யாரும் நிரூபிக்க முடியலையே, அந்த மாதிரியான உண்மைக்கு மாற்றமாக இந்த சூனியம் என்பது அமைந்திருக்கிறது. அதுபோக சூனியம் ஒருத்தர் செய்யறான்னு வச்சுங்கன்னா அவன் அல்லாஹ் போல செயல்படுறான்,
மனுஷன் மாதிரி செயல்படல, எந்த ஒரு சாதனத்தையும் பயன்படுத்தாமல் ஆகு என்ற உடனே ஆகக்கூடிய வேலையை அல்லாஹ் செய்யறான அந்த மாதிரி ஒரு மனிதன் செயல்படுறான் என்று சொல்லும் பொழுது ஷிர்க் வைக்கிற குற்றம் ஏற்படுகிறது. அதே போல மூசா நபி காலத்தில் சூனியம் செய்தார்கள் என்று வரும் பொழுதெல்லாம் சூனியம் சொல்லி கற்பனை தான் செஞ்சாங்க, ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தினாங்க, மாய தோட்டம் ஏற்படுத்தினாங்க, கண்களை கட்டினார்கள், சஹரு ஆயுனாஸ் கண்களை வசப்படுத்தினார்கள், கண்கட்டி வித்தை செய்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்வதை பார்க்கும் பொழுது சூனியம் ஒண்ணு இல்லைன்னு வழங்குறது. அதே மாதிரி இந்த 102 வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சூனியத்தை கற்றுக் கொடுக்க வந்தாலும் மக்கள் ஒத்துக்கல, அவங்க வேற ஒண்ணு தான் கத்துக்கிட்டாங்க. கணவன் மனைவி பிரிக்கிறது ஒன்னே தான் கத்துக்கொண்டார்கள், அது சூனியம் இல்ல, அது நிரூபணம் ஆயிடுச்சு. அடுத்ததான் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்கள் வருதா இல்லையா, அது சூனியத்தான் குறிக்குதுங்கிறாங்க. அது குறிக்காது என்பதற்கு இந்த புகாரியுடைய சிறலாம் காட்டுச்சு. அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமா வைத்து பார்க்கும் பொழுது சூனியம் என்பது கற்பனை, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது, சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் என்று அல்லாஹ் ஒரு எந்த ஒரு இடத்திலையும் சொல்லவே இல்லை, அது ஒரு கற்பனை என்றுதான் சொல்லுகிறான் என்பதை புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக சூனிய இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்க சில வாதங்களை வைப்பாங்க, நீ படிச்சிருப்பீங்க, நீங்க கேட்டிருப்பீங்க, உரைகள் அவங்க தெரிவிச்சிருப்பாங்க. அந்த வாதங்கள்லாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாங்க, இதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில். அந்த வாதங்களை எல்லாம் தொகுத்து இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு என்ன செய்யறோம், இந்த சூனியத்துக்கு எதிராக என்னென்ன கேள்விகள் எதிர்த்தரப்புல கேட்கிறார்களோ, நேற்று வரைக்கும் கேட்டிருக்கிறார்களோ அந்த கேள்விகளை ஒவ்வொன்றாக கேட்டு இந்த கேள்விக்கு இதான் பதில் என்ன நம்ம கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. நம்ம தரப்பில் உள்ள வாதங்களை எடுத்து வைத்த பிறகு அவங்க சில கேள்விகளை எதிர்கேள்வி கேட்பார்களே, ஆனால் அதற்கான பதிலை நாளை இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். அதுக்கடுத்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்ல, இப்ப நான் சொல்லாத சிலது இருக்கலாம், சொன்னது விளங்காம சிலது இருக்கலாம், சொன்னதுக்கு மாற்றமாக ஒரு ஆதாரம் இருப்பதாக நீ நினைக்கலாம். அடுத்த நாள்ல என்னன்னு கேட்டா சிகிருக்கு எதிராக இந்த சொன்ன கருத்துக்கு எதிராக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் அல்ல கூடுதல் தெளிவு கிடைக்குமே ஆனால் வெறும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதன் மூலமாக பிரச்சனை செய்யலாம், முழுமையான தெளிவு கொண்டு வந்துடலாம். இப்ப நாளைக்கு எதிர்த்தரப்பினர் வைக்கக்கூடிய வாதங்களை நாங்க திரட்டி பதில் சொல்லுவோம். நாளைக்கு நாளை மறுநாள் நீங்க இந்த 2 நாள் யோசனை பண்ணி இதுல சொன்னதுல இதுக்கு முரணா தெரியுது, இது பொருத்தமா இல்ல, இது இப்படிதான் இருக்குது என்று உங்களுக்கு தோணும். அதை குறித்து கொண்டு நாளை மறுநாள் என்ன செய்யலாம், வேற டாபிக் கேட்கக்கூடாது, இந்த சிகிரு சம்பந்தமா மட்டும்தான், வேற எந்த தலைப்புக்கு பத்தி நுழையக்கூடாது. அந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் அடுத்த நாள் கேட்டீர்களே ஆனால் எதுவும் விடுபடாது. சுட்டி காட்டாத ஆதாரங்கள் கையில் இருக்கலாம், நான் பார்க்காத ஒரு ஆதாரத்தை நீங்க சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, அதை கொண்டாந்து கேட்கலாம். அப்ப இந்த விஷயங்கள் எதுவும் விடுபடாம ஒரு முழுமை அடைவதாக இருந்தால் அது தெளிவுபடுத்தும் என்ற காரணத்தினால இன்றைக்கு இதனை முடித்துக் கொள்வோம். நாளைக்கு எதிர்வாதங்கள் என்னென்ன வாதங்கள் வைக்கிறார்களோ அதுகளை எல்லாம் நாளைக்கு நாம பதில சொல்லிடுவோம். நாளைய மறுநாள் நீங்க கேள்விப்பட்ட வாதங்கள் என்னென்ன இருக்கிறதோ கூடுதல் விளக்கம் என்ன இருக்குது அது கேட்கலாம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.